அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இறால் தோல் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன், தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வர விடணும். நல்லா சூடு வந்த பிறகு நான் ஏற்கனவே தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க இறாலை போட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அரை பொரியலாக வறுத்து எடுத்துக்கிறணும் இறாலை. மிளகாய்த்தூளும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரை பொரியலாக வறுத்து எடுத்துக்கிறலாம். இறாலை வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கிடலாம். நல்லா தனியாக பிளேட்டுக்கு மாற்றின பிற்பாடு அதே பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்த பிற்பாடு பட்டை, கிராம்பு ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு பொரிய விட்டுக்கிடலாம். பொரிய விட்ட பிற்பாடு பிரியாணிக்கு போடுற ரம்பலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிய விட்ட பிற்பாடு நான் ஏற்கனவே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும். கொஞ்ச நேரம் வதங்க விட்ட பிற்பாடு கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டு வதக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இறால் வறுத்து வச்சுருக்க இறாலில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம், இதில் கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். வதக்கின பிற்பாடு கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கலாம். அது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் பிரியாணிக்கு தேவையான சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு எடுத்து நல்லா அலசி கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அது ஊறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்துக்கு கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவையும் காரம் இருக்கும், அதனால் நம்ம பார்த்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு நம்ம நான் 2 கப்பு அரிசி எடுத்ததுனால 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். வதங்கின பிறகு அந்த தண்ணியை மசாலாவில் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து வறுத்த இறால்லையும் வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டதுனால பார்த்துக்கிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்த பிறகு பாத்திரத்தை வச்சு மூடி வச்ச பிற்பாடு நல்லா கொதித்த பிறகு பாத்திரத்தை திறந்து நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு மசாலாவோடு சேர்த்துக்கிடலாம். மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சமாக கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த இறாலை மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சிடலாம். அப்போ தான் அந்த இறாலோட டேஸ்ட்டும் நமக்கு சோத்தில் சேரும். இப்போ வந்து நல்லா கொதித்து புழுங்க வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. புழுங்க வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுனால நான் அடியில் வந்து அடுப்பில் புழுங்க வைக்கிறதுக்காக நான் ஒரு தட்டு போட்டிருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லோ எதுவும் வச்சு புழுங்க வச்சுக்கலாம். புழுங்க வைக்கிறதுக்காக நம்ம வெயிட் கொடுத்துக்கிறணும். வெயிட் கொடுத்தா தான் ஆவி வந்து வெளியே போகாமல் உள்ளே புழுங்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். பிரியாணி ரெடியான பிற்பாடு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தாலே வாசம் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புதினா மல்லியும் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.